பின்ன நாங்க புனிதாவை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உடனே அவங்கள பார்க்கணும். நீங்க இப்ப அவங்கள எதுக்கு பார்க்கணும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. நாங்க அவங்க கிட்ட தான் பேசணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணம். இந்த நேரத்துல வந்து விசாரணை சொல்றீங்க? புனிதாவுக்கு கல்யாணம்னு நாங்க தெரிஞ்சுதான் மண்டபத்துக்கு வந்திருக்கோம். அவங்கள நாங்க உடனே பார்க்கணும். இது எங்களுக்கு வந்து ஆர்டர் சார். மேடம், இவ்வளவு நேரம் ஆச்சு. இதுக்கு மேல எப்படி கூட்டிட்டு போக முடியும்? என்னங்க இதெல்லாம்? சார் சார், எங்க கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. நாங்க ஒன்னும் அரெஸ்ட் பண்ண வரல. நேரம் காலெல்லாம் பார்த்து வரதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களே அனுப்பிடுவோம். மேடம், உங்க ஐடி கார்டை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுதுமா. கொடுங்க. இப்படி கொடுங்க. வா. ஏய், வர்றோம் மாப்ள. ஐயோ, சரிதான். இருங்க சார். இப்படி திடீர்னு அவசரமா விசாரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? மீனாம்பிகை குரூப் ஆஃப் கம்பெனில வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. என்னங்க இது? வரி ஏய்ப்பா? நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. நாங்க டாக்ஸ் எல்லாமே கிளியரா வச்சிருக்கோம். உங்க ஃபைல்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தா கிளம்பி வரதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? உங்க கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல திரும்ப வர போறீங்க. அவ்வளவுதானே? இப்போ உங்க ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. புனிதாவையும் அவங்க ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்க கஸ்டடியில எடுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நானும் இந்த கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் CEO தான். அவங்களுக்கு பதிலாக நான் உங்க கூட வரலாமா? ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம். எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லயும் சைன் போட்டிருக்கிறது புனிதா தானே? அப்போ அவங்கள தான் விசாரிக்க முடியும். இதுல வேற யாரையும் அலோவ் பண்ண முடியாது. மீனாம்பிகை கம்பெனி நான் ஆரம்பிச்சதுதான். எனக்கு சைனிங் அத்தாரிட்டி இருக்கு. நான் வரலாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா சார்? கம்ப்ளைண்ட் கம்பெனி மேல வரல, புனிதா மேல வந்திருக்கு. அப்போ அவங்க தானே வரணும். கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது சார். நீங்க எங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதா? மேடம், ஒழுங்கா கிளம்பி வரீங்களா இல்ல போலீஸ வர வைக்கணுமா? போலீஸா? ஐயோ, போலீஸா? அந்த மாதிரி ஆளு என் பொண்ணு கிடையாதுங்க. அம்மா, அழாதீங்கம்மா. ஆபீஸ் தானே, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. புனிதா, என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் வரேன். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப கிளம்புறேன்னு சொன்னா எப்படிமா? அம்மா, ஏங்க, காலையில கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருட்டுங்க. நீங்க அப்புறமா வந்து செக் எல்லாம் பண்ணிக்கலாம். நீ வா புனிதா. மேடம், நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நாங்க IT ஆபீசர்ஸ். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மரகதம், அவங்க தான் கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்துடும் சொல்றாங்கல்ல. ஏதோ பெரிய விஷயம் மட்டும் இருக்கும் போல இருக்குது. நீ பாட்டுக்கு எதையாவது பேசி விஷயத்தை விவகாரமாக்கி விட்டுறாத. ஏங்க, என்ன ஒரு மணி நேரத்துல கூட்டு வந்து பொண்ணை பத்திரமா திரும்ப விட்டுருவீங்களா? விடிஞ்சா இவங்களுக்கு கல்யாணம்னு எங்களுக்கு புரியுது சார். ஆனா எங்க டியூட்டியை நாங்க பார்க்கணும்ல. இவங்களை விசாரிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தா அப்பவே நாங்க விட்டுருவோம். மேடம், எல்லாம் சரிதான். ஆனா அவங்கள தனியா அனுப்ப முடியாது. நாங்களும் வேணா கூட வரோம். நாங்க விசாரிக்கும் போது யாரும் கூட இருக்க கூடாது. தம்பி, அவங்க தான் சொல்றாங்கல்ல பத்திரமா கூட்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து விட்டுறோன்னு. நீ என்னமா பெரிய இவன் கணக்கா வரேன் கூட வரேன்னு சும்மா அனுப்பிக்கிட்டு இருக்கிற. ஏன் எங்களுக்கு இல்லாத அக்கறையா உனக்கு? சும்மா விடுப்பா, எதையாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டு இருக்காத. புனிதா, உனக்கு என்னமா தோணுது? அப்பா, ஆபீஸ் விஷயம் சொல்றாங்கல்லப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி நான் என் ஆடிட்டர் கிட்ட பேசணும். ஆடிட்டர் எங்க கஸ்டடியில தான் இருக்காரு.
கஸ்டடி இல்லையா? அவரையும் விசாரணையில தான் வச்சிருக்கோம். நீங்க பேசணும்னு நினைச்சா எங்க ஆபீசர் ஃபோன் பண்ணி தருவாங்க. நீங்க பேசுங்க. கால் பண்ணுங்க. டேய் என்னடா இன்னும் ஃபோன் வரல? நம்மளே மேடத்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இந்த டீலிங் முடிகிற வரைக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, மறந்துட்டியா? ம் சரி, வெயிட் பண்ணுவோம். இதோ ஃபோன் வந்துடுச்சு. டேய் எடுத்து பேசுடா. இல்லை இவனை பேச வைப்போம். யோ யாரு பேசினாலும் நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறோம்ல. இல்ல சார், இல்ல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசுறேன் சார். ஆடிட்டர் சார், சொல்லுங்க மேடம். இல்ல திடீர்னு கல்யாண மண்டபத்துக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம கம்பெனியோட வருமான வரியில ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் சார்? என்கிட்டயும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க மேடம். நீங்க அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ், டாக்ஸ் ஃபைல் பண்ண எல்லா விவரத்தையும் அவங்க கிட்ட காமிச்சிருங்க மேடம். தேவைப்பட்டா நம்ம ஃபைன் கட்டிக்கலாம் மேடம். ஃபைன் கட்டணுமா? நாம எதுக்கு ஃபைன் கட்டணும்? நாம எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கோம். தப்பு என் மேலதான் மேடம். சில டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ண மறந்துட்டேன் மேடம். என்ன ஆடிட்டர் சார் இவ்ளோ பொறுப்பு இல்லாம மறந்துட்டேன்னு சொல்றீங்க? மேடம், சில நேரங்கள்ல இது நடக்கிறதா மேடம். நீங்க அவங்க சொல்றத கேளுங்க மேடம். எல்லாம் சரியா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்காது மேடம். என்ன சார் நீங்க பண்ண தப்பால இப்ப நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் போனை வைக்கிறேன், வைங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பேசிட்டேனே சார். என்னை விட்டுடுங்க சார். நீ சொன்னா நாங்கள் கேட்கணுமா? உன்னை தூக்கிட்டு வந்தோம்ல, எங்களுக்கு தெரியாது உன்னை எப்போ விடணும்னு. கம்முன்னு இரு. சார் சார் என்ன சார் பண்றீங்க? சார் 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 ப்ளீஸ் சார், வேணாம் சார். என்ன சார் பண்றீங்க? சார் சார் புனிதா. என்னம்மா? என்னம்மா? கணேஷ் என்ன சொன்னாரு? அம்மா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா அவர் சிலதுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணல போல இருக்கு. டாக்குமெண்ட்ஸை காட்டுங்க, ஃபைன் எதுவும் கட்ட சொன்னா கட்டுங்கன்னு சொல்றாருப்பா.